பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபைகள் அளவிட முடியாதது. அவருடைய இரக்கங்கள் எண்ணி முடியாதது. அவர் தம்முடைய மன உருக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்மை நித்தமும் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் அவர் சமூகம் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யார் வாசம் பண்ணுவான்? தேவ சமூகத்திலே அநேகர் வந்து போகலாம். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமமாய் நடக்கிறவர்களும், செம்மையான பாதையிலே நடக்கிறவர்களும், மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களுமே அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்களாக அவர் காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய நீதியை நடப்பிக்கும்படிக்கும், அவருடைய செய்கைகளை இந்த உலகத்திலே நாம் அறிவிக்கும்படிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சன்னிதானத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்கும்படியான அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாக, அவருக்காக ஒரு பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழும்படிக்கு நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் நாம் அவருடைய ஜனங்கள். அவருக்காக வாழும்படிக்கு இந்த உலகத்தில் நம்மை பிரித்தெடுத்தார். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுடைய துதியை சொல்லும்படிக்கும், அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்படிக்கும், செம்மையான வழியில் நடக்கும்படிக்கும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அதில் சோர்ந்து போகக்கூடாது. உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் தேவனுக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து ஓட தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அங்கு பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நாம் சீயோனை சேர்ந்த ஜனங்கள், எருசலேமிலே வாசம் பண்ணும்படிக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படிக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவருக்காய் வாழும்படியாக, அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும்படியாக, அவருடைய கூடாரத்திலே தங்கியிருக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். தேவ நீதியை நாம் நடப்பிப்போம். கர்த்தருடைய கிருபைகளை நம்பி இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். நீர் எங்களை அழைத்தீர். தேவர் உம்முடைய பாதையிலே தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த கிருபையும் பலனையும் எங்களுக்கு தந்திருவீராக. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான அந்த வழிநடத்தல் எங்களை வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்டாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நடத்துவீராக. தகப்பனே, இந்த வாரத்தின் ஆராதனைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. நாங்கள் யாவரும் உம்முடைய சமூகத்திலே ஆராதனையிலே கலந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்கும்படிக்கு, உம்முடைய வாசஸ்தலத்திலே வந்து நிற்கும்படிக்கு நீர் எங்களை நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய துணையும் உம்முடைய தயவும் தாங்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.